அரசு வந்து கடுமையான கடன் நெருக்கடியை கொடுத்துருச்சு, ப்ளீஸ் பேர் வித் மீ, என் கூட கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல விஜய் அவர்களும் என் கூட கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு படிப்படியாக நான் எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் கூட சரிதான், அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சொல்றது தான், ப்ளீஸ் பேர் வித் மீ, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் சரி சரின்னு சொல்றது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடன் 10,64,000 கோடி இருப்பது விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு தெரியாது. ஏற்கனவே தேர்தல் பரப்புரை மேடைகளில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்களும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்ப 10,64,000 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நிதிநிலை அறிக்கையில 10,64,000 கோடி கடன் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ 10,64,000 கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசு என் கையில் கிடைத்தால் நான் மாற்றத்தை கொடுப்பேன், நான் இந்தந்த வாக்குறுதிகளால் நிறைவேற்றுவேன் சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள், ஏன் மாண்புமிகு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ தாலிக்கு தங்கம் தருவேன், 2,500 ரூபாய் பணம் தருவேன், சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் தருவேன், அதே போல இடைநிற்றலுக்கு 15,000 ரூபாய் பணம் தருவேன், மாதம் 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கான, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையாக தருவேன் அப்படின்னு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வேன்னு சொல்லி அவரே தேர்தல் பரப்புரை மேடைகளை சொன்னார். இப்ப திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2021 எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கேட்டோம், எங்க ஊர்ல திருநெல்வேலியில ஒரு பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு கடை இருக்கும், மாம்பழ கடை. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10மாங்க. பக்கத்துல போய் மாம்பழம் கிலோ 10 ரூபாய்க்கு வாங்க போனா அரை கிலோ 10 அரை கிலோ 10மாங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10 சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்களே, அரை கிலோ 10ன்றீங்களே, அந்த வியாபாரிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கிலோ 10, ஆட்சிக்கு வந்துட்டு அரை கிலோ 10. அதே ஃபார்முலாவை திரு விஜய்